உன் படிப்பை விட்டுரு, உன் வேலையை விட்டுருன்னு டைரக்டாவே சொல்றாங்க. வால் பிடிச்சிட்டு போறது என்னன்னா பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது. படிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல. ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. பொண்ணுங்களை வெளியே அனுப்புறதுக்கு நிறைய பயப்படுவாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போடுவாங்க. நம்ம பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம், சோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு, இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார்? இப்ப கிராமம்னா கிராமத்துல இதுதான் போடணுமா, இப்படிதான் நீ நடந்துக்கணும். நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க ஒருத்தர் கூட கை தூக்கலையும், ஒருத்தர் தூக்கல. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்புலாம் ஜாதியை மாற்றிடுறேன் அப்படின்னு தெரியுது. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் பேசின முக்கால்வாசி பேர் பெண்ணடிமை பற்றியும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும், ஃப்ரீடம் பற்றியும், பெண் உரிமை பற்றியும், பெண் சுதந்திரம் பற்றியும்லாம் பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ பெண்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுனாங்க. பட் கோபிநாத் சார் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, இங்கே எத்தனை பேர் பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ படித்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இவ்வளோ ஃப்ரீடம்காக, போராட்டங்களுக்காக, சுதந்திரத்துக்காக, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக பேசின யாருமே கையை தூக்க முடியல. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்க பல பேர் அவங்க சொல்கிற வார்த்தையின்படி அவங்க நடக்கிறது கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாஸ்லையும் சரி, யூடியூப்லேயும், வாட்ஸ்அப்லேயும், இல்லை பப்ளிக்கில் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குற இடத்துலையும் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளை வெளியே நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக அப்படி சில விஷயங்களை சொல்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிறத நம்மளாலே ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு பேசவே கூடாது.